Hi friends, இப்போ நம்ம சாம்சங் J2s J2 Prime நெட்வொர்க் லாக் எப்படி இருக்கிறதுன்றது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி செட்டிங்ஸில் டிஃபோக்கிங் மோட் அப்படின்ட்டு ஒன்று ஆன் பண்ணோம். அதை இப்போ ஆன் பண்ணிடுவோம். இது மோஸ்ட் சாம்சங்க்கு இல்லாமல் ஆண்ட்ராய்டு எந்த மொபைலாக இருந்தாலும் செட்டிங்ஸில் இந்த மோட் வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா ஃப்ளாஷ், நெட்வொர்க் அன்லாக்கிங், பேடல் லாக், எனி சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் வந்து அந்த மோட் ஆனில் இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ மொபைல் ஆன் ஆயிடுச்சு. செக் போகிறோம். அபவுட் டிவைஸ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அபவுட் டிவைஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. சாஃப்ட்வேர் இன்ஃபோ அதை கிளிக் பண்ணுங்க. போல்டு நம்பர்ஸ் அதை 5 டைம் கிளிக் பண்ணுங்க. அந்த மோட் வந்து இப்போ ஆன் ஆயிருக்கும். ஆக்சுவலாக நம்ம இப்போ பேக் வந்து இந்த அபவுட் டிவைஸ்க்கு கீழே பாருங்க, டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. யூஎஸ்பி டிஃபோக்கிங் இந்த மோட் இதில் ஆன்ல இருக்கு. நீங்க உங்க இதில் ஆன்ல இல்லைன்னா நீங்க ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்படியே பேக் வந்துடலாம். யூஎஸ்பியை மொபைலில் இன்சர்ட் பண்ணிட்டு நாம நெட்வொர்க் அன்லாக் எப்படி இருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஃபோன்கள் உங்க கையில இருக்கிற ஃபோன் ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்குள்ளார வந்த ஃபோனாக இருந்து அது ரூட் இல்லை அப்படின்னு சொல்லி மெசேஜ் சொன்னிச்சுன்னா, இன்கேஸ் சாஃப்ட்வேரில் உங்களுக்கு மெசேஜ் சொன்னிச்சுன்னா நீங்கள் இந்த ஃபோனை இந்தியன் ஃபைலை ஃப்ளாஷ் பண்ணிடுங்க. ஃப்ளாஷிங் மெத்தட் கூட நம்ம மொபைல் சர்வீஸ் டிவிலே கொடுத்துருக்கோம். அந்த ஃபைலை கரெக்டாக அந்த ஃபைலை போட்டு ஃப்ளாஷ் பண்ணிட்டீங்கன்னா அது ரூட்டட் ஃபைலு. ஸோ அதுக்கப்புறம் ஈஸியாக நெட்வொர்க் அன்லாக் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, அடுத்த ஒரு 10 செகண்ட்ல நம்ம அதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ டூல் ப்ரோ ஓப்பன் பண்ணோம். Z3 பாக்ஸோட டூல் ப்ரோ ஓப்பன் பண்ணோம். மாடல் செலக்ட் பண்ணிட்டு ஏபிடி மோட்ல டிரைவர் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். அன்லாக்கிங் கொடுத்துட்டோம். ரன் ஆயிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டட். அன்லாக் ஆயிடுச்சு. ஸோ இனி நம்ம இந்தியன் சிம்மை ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அதர் கண்ட்ரியாக இருந்தாலும் ஏறத்தாழ ப்ரொசீஜர் இதே மாதிரி தான் இருக்கும். ப்ளீஸ் ஃபாலோ.